சென்னையில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்படுவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் இன்று அவசர ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். சென்னையில் அண்மையில் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் அசோக் நகர் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மகாவிஷ்ணு என்கின்ற ஆன்மீக சொற்பொழிவாளரை கொண்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தற்பொழுது சர்ச்சையாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களை குற்ற உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலும் அவர்களை அடவைக்கக்கூடிய வகையிலும் அதே போல பல்வேறு மூட நம்பிக்கைகள் சார்ந்த கருத்துக்களையும் அந்த போதனை வகுப்பில் அவர் பேசியிருப்பது தற்பொழுது சர்ச்சையாக இருக்கின்றது. இவருக்கு பள்ளியில் இது போன்ற நிகழ்ச்சி நடத்த யார் அனுமதி கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு விவகாரம் இருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடன் காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்த இருக்கின்றார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இனி வரும் காலங்களில் கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் அல்லாமல் வேறு நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்கின்ற அந்த அறிவுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மீறி அவ்வாறு கொடுக்கப்பட்டு விவகாரங்கள்லாம் இது போன்று சர்ச்சையாகும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எடுக்கப்படும் என்பதும் தற்போதைய தகவலாக இருக்கின்றது. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது, பள்ளிக்கல்வித்துறை முன்னனுமதி பெற்று இது போன்ற நிகழ்ச்சிகளை அதாவது வெளி நிகழ்ச்சிகளை நடத்துவதென்றால் அனுமதியை முன்னே பெற வேண்டும் என்பதே இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு வழங்கக்கூடிய அந்த பொருளாக இருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து இந்த காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் செய்தியாளர்களுக்கு உரிய விளக்கம் அளிப்பார் என்ற ஒரு தகவலும் உள்ளது.